is logical reasoning. In logical reasoning, we have many. Okay, for example, we have direction, sense, number series. If you can write it down, please note it down. I will try to cover almost all the things. Okay. So the first one we have to concentrate is number series. The next one's letter series. The third one is direction sense test. That is, they will be giving some questions will be like a guy was standing there. He went 20 kilometers east, and in the Madri they will give you questions and you have to solve it. Okay, that will be one question, and most probably they will ask squares of opposition. Okay, you write this. And then இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்தியன் லாஜிக். இந்தியன் லாஜிக் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபைனலா நீங்க வந்து இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, அதுக்கப்புறம் யூ ஹாவ் ஒர்க் அண்ட் டைம். அதாவது 5 பேர் சேர்ந்து இந்த வேலையை பண்ணா இவ்வளவு நாளைக்குள்ள முடிப்பாங்க. அப்போ 20 பேர் சேர்ந்து இந்த வேலையை பண்ணாங்க எத்தனை நாளைக்குள்ள முடிப்பாங்க, இந்த மாதிரி சம்ஸ். ஓகே, ஸோ வரிசையா நான் சொன்ன வரிசையில நீங்க if you practice, you can easily score more marks. ஏன்னா இந்த ஆர்டர்ல தான் they will give importance. சரியா? அது பார்த்துக்கோங்க. கண்டிப்பா இந்தியன் லாஜிக்ல இருந்து you will get questions. Okay, yes. So I hope you can see my screen. So first இன்னைக்கு நம்ம blood relations பார்த்துட்டு next squares of opposition பார்ப்போம். அதுக்கப்புறம் if we have time we will be moving on to letter series. Okay, sure. So you just see this diagram. இதுல நடுவுல இருக்கிறது தான் நீங்க first maybe இது blood relations நிறைய பேருக்கு ஈஸியா வரும். மைண்ட் மேப் மாதிரி you just இது தெரிஞ்சுக்கிட்டாலே எவ்வளவு பெரிய சம் எப்படி இருந்தாலும் you can easily solve. Okay, so first அந்த சென்டர்ல இருக்கிற u அப்படின்னு இருக்குல்ல, you place yourself in that place. இப்போ இந்த u அப்படின்னா ஷெரின், I am ஷெரின். So ஷெரின் அப்படிங்கிற நேம் அந்த யூல நீங்க ரீப்ளேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு படிக்க போறோம். So first நமக்கு வந்து இந்த வேர்ல்டுல வந்து நம்ம வந்ததுக்கு காரணமே வந்து அவர் ஃபாதர் அண்ட் மதர். சரியா? சோ ஃபாதர் ப்ளூ கலர்ல இருக்கு, மதர் கிரீன் கலர்ல. சோ ஃபாதர் அண்ட் மதர். நெக்ஸ்ட் இது வந்து நம்மளுடைய இந்த சர்க்கிள்ல தான் நான் வந்து இப்படி மென்ஷன் பண்ணிருக்கேன். சரியா? சோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபாதர். ஃபாதருடைய ஃபாதர் வந்து நமக்கு பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், அதே மாதிரி மதர் வந்து பெட்டர்னல் கிராண்ட் மதர். ஃபாதருடைய பிரதர் வந்து நமக்கு அங்கிள். நம்ம தமிழ்ல தான் நமக்கு வந்து உறவு முறைகள் நிறைய வரும். லைக் அப்பாவோட அண்ணன்னா பெரியப்பா, அப்பாவோட தம்பினா சித்தப்பா. ஆனா இதுல வந்து காமனா இங்கிலீஷ்ல we used to call uncle தான். அதே மாதிரி அக்கா தங்கச்சி யாருனாலும் ஆண்ட் தான். சரியா? சோ ஃபாதருடைய சிஸ்டர் ஆண்ட், ஃபாதருடைய கூட பிறந்தவங்களுடைய பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பெரியப்பா பிள்ளைங்க, சித்தப்பா பிள்ளைங்க, அத்தை பிள்ளைங்க, இவங்க எல்லாருமே கசின்ஸ். ஓகே, சோ திஸ் இஸ் தி திங். இப்போ இந்த ஃபாதருக்குரிய போர்ஷனை மட்டும் படிங்க. படிச்சுட்டு you tell me, just give me a thumbs up, we shall move on to the mother. So differentiate பண்ணி காமிக்கிறதுக்காக I have put அந்த ஃபாதருக்கு ப்ளூல போட்டிருக்கேன். ஃபாதருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃபாதர் சைட்ல இருந்து நமக்கு பெட்டர்னல் சைடு ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாமோ அவங்க எல்லாருமே ப்ளூல போட்டிருக்கேன். You just go. இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 1 minute you can learn it. After learning, please give me a thumbs up. Okay, Kani has learned. Joshiba has learned. Vijay Shanti has learned. Shiju and Gokila, shall we move on to the next one? Okay. சரி, நெக்ஸ்ட் பாருங்க மதர் சைடு. ஓகே, மதருடைய ஃபாதர் வந்து நமக்கு மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், அதே மாதிரி மதரும்
மெட்டர்னல் கிராண்ட் மதர்னு வரும். மதருடைய பிரதர் வந்து சேம் திங். சரியா? ஃபாதருக்கு என்ன ஆச்சோ, ஃபாதருடைய சிப்ளிங்ஸ் எல்லாம் நமக்கு அங்கிள் ஆண்டா இருந்தாங்க. அதே மாதிரி மதரோட சிப்ளிங்ஸும் அங்கிள் ஆண்ட் தான். அதே மாதிரி மதருடைய சிப்லிங்ஸ் உடைய பிள்ளைங்களும் நமக்கு கசின்ஸ். ஓகே, சோ திஸ் இஸ் ஆல் அபவுட். இப்போ நான் ஃபாதருக்கு டைம் கொடுத்ததுனால அதே தான் மதருக்கும் ரிப்பீட் ஆகுது. சோ நான் டைம் கொடுக்கல. ஐ எம் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். சரி, நம்ம ஃபேமிலியில நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகுறது நம்ம அம்மா அப்பா. அதுக்கப்புறம் நமக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுறது நம்மளுடைய சிப்லிங்ஸ். ஓகே, நமக்கு பிரதர் சிஸ்டர் இவங்க தான் இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. சோ நவ் கம் டு பிரதர். இப்போ உங்களுக்கு ஒருவேளை மேம் எனக்கு அண்ணன் இல்ல தம்பி இல்ல நான் எப்படி எனக்கு எப்படி இதை ரிலேட் பண்ணிக்கிறதுனா, யூ இமேஜின் தட் யூ ஹேவ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, பிகாஸ் ஆல் இந்தியன்ஸ் ஆர் யுவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரைட்? எஸ். சோ இதுல பாருங்க, பிரதர் உடைய ஒய்ஃப். ஓகே, சோ பிரதர் நம்ம கூட பிறந்தவங்க வந்து பிரதரா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் வந்து நமக்கு சிஸ்டர் இருந்தா. ஓகே, பிரதருடைய சன் வந்து நமக்கு நெப்யூ. The same thing, பிரதருடைய டாட்டர் வந்து niece. ஓகே, this is very easy. இத படிங்க பாப்போம். அதேதான் சிஸ்டருக்கும். ஆனா சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் வந்து நமக்கு பிரதர் இன் லாவா இருப்பாங்க. இதுல the only changes sister in law and brother in law தான். மத்தபடி நம்ம கூட பிறந்தவங்களுடைய பிள்ளைங்க, ஓகே, அவங்க பையனா இருந்தா நெப்யூ, டாட்டரா இருந்தாங்கன்னா niece. Just learn. படிச்சிட்டீங்கன்னா give me a thumbs up. Okay. 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 Yes. I hope I can move on to the next one. Yes. So நம்ம லைஃப்ல லாஸ்ட் நமக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுறவங்க யாரு அப்படின்னு நம்மளுடைய இந்த இன்னர் ஃபேமிலி சர்க்கிள்ல இன்ட்ரோடியூஸ் ஆகுறவங்க யாருன்னா நம்மளுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர். சரியா? சோ இப்போ ஒருவேளை அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னா அவங்களுடைய ஃபாதர் நமக்கு ஃபாதர் இல்லா, ஒய்ஃப் அப்படின்னா அவங்களுடைய ஃபாதர் நமக்கு ஃபாதர் இல்லா தான். மதர்னா மதர் இல்லா, ஒய்ஃப் உடைய பிரதரோ ஹஸ்பண்ட் உடைய பிரதரோ நமக்கு பிரதர் இல்லா, ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் உடைய சிஸ்டர் நமக்கு சிஸ்டர் இல்லா. ஓகே, சோ இதுல வந்து கொஞ்சம் இது பார்க்கிறதுக்கு ஃபன்னியா இருக்கும். சரியா? இப்போ மை ஹஸ்பண்ட்ஸ் சன் இஸ் மை சன். ஓகே, என்ன மேம் இது தெரியாதா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். பட் இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டு வச்சிருக்காங்க. சரியா? சோ அதனால நான் இதை மென்ஷன் பண்ணிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து அந்த சம்ம சால்வ் பண்ணும்போது we just get confused. என்னது இது மை ஹஸ்பண்ட் சன்னா அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி மை ஹஸ்பண்ட்ஸ் டாட்டர் இஸ் மை டாட்டர். ஓகே, சோ இதுதான் பிளட் ரிலேஷன்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா தேவையானது. சோ இத ஒரு தடவை you just give an overall glance. We shall move on to solving the problems. I will share this image with you in the group. Okay. If everybody has learned, you just give me a signal, some signal, so that we can put the sums. Okay. Okay. So I hope I can move on to the sums. Okay. So உங்களுடைய நெட்ல கேட்கக்கூடிய இந்த பிளட் ரிலேஷன் சம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? So you see here, இந்த மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்திருப்பாங்க. They will ask. இதுல இப்ப நம்ம क्वेश्चन நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த லாஸ்ட் question is very important. Okay? So இந்த first questionல பாருங்க, whose photograph was it? யாருடைய போட்டோகிராஃப் அப்படின்னு கேட்டுட்டான். சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன், how is that person is related to Anjali? சரியா? அதாவது அந்த பர்சன்
கொஸ்டின்ல how is Anjali related to that person இப்படி கேட்டிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அஞ்சலி அந்த பர்சனுக்கு யாரு? Two things are different. சரியா? இப்போ my mother's name is Shiba Rani. சரியா? இப்போ ஷீபா ராணி ஷெரனுக்கு யாரு அப்படின்னா ஆன்சர் வந்து மதர். சரியா? அதே மாதிரி ஷெரன் ஷீபா ராணிக்கு யாரு அப்படின்னா மதர்ங்கிற ஆன்சர் வராது, டாட்டர் இஸ் த ஆன்சர். புரியுதா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து நல்லா சூப்பரா சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணிருப்பாங்க, ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு விடுறது இந்த இடத்துலதான். சரியா? அந்த யாரு யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற கொஸ்டினை நம்ம மாத்தி படிச்சிட்டோம் அப்படின்னா we will lose 2 marks. சரியா? சோ இது வந்து நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா you have to solve it from the last one. லாஸ்ட் phrase ல இருந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் you read this question pointing to a photograph a man said. யார் சொல்றா? ஒரு மேன் சொல்றான், ஒரு போட்டோ பார்த்துட்டு சொல்றான். என்ன சொல்றான்? I have no brother or sister, but that man's father is my father's son. சரியா? அதாவது அவன் எனக்கு அண்ணனும் கிடையாது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது. That man's father is my father's son. So இது ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே குழப்பதான் செய்யும். நான் என்ன சொல்லுவேன், you start from the last phrase. இந்த சென்டென்ஸ் கொட்டேஷன்ல ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருக்குல்ல, இந்த சென்டென்ஸ் உடைய லாஸ்ட் phrase என்னன்னா my father's son. சரியா? இது என்ன கணக்குல அப்படின்னா நான் உங்களுக்கு ரிலேஷன்ஸ் சொல்லி கொடுக்கும்போது my husband's son எனக்கு யாரு? சன். அதே மாதிரி my father's son எனக்கு யாரு? பிரதர். அல்ல சரி, இப்ப அவன் இதுல என்ன கொடுத்திருக்கான்? I have no brother அப்படின்னு கொடுத்திருக்கான் or sister. அப்போ my father's son யாரு? நான் தான். புரியுதா? எஸ் மேம். எனக்கு அண்ணன் கிடையாது, தம்பியும் கிடையாது. எங்க அப்பாவோட பையன் யாரு தெரியுமா அப்படின்னா நான் தான். சரியா? சோ இப்போ இந்த மை ஃபாதர்ஸ் சன் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பேப்பர்ல யூசுவலா இந்த ரஃப் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, யூ ஜஸ்ட் யூஸ் இட். சரியா? நீங்க இந்த மாதிரி சம்ஸ் போடும்போது இந்த கொட்டேஷனை கடகடான்னு எழுதி வச்சிருங்க. எழுதி வச்சுட்டு நான் யூசுவலா இந்த மாதிரி பண்றேன், இந்த லாஸ்ட் ஃப்ரேஸ அண்டர்லைன் பண்ணி இப்ப நீங்க உங்க நோட்ல எழுதி வைக்கிறீங்கன்னா இந்த மை ஃபாதர் சன்ன அண்டர்லைன் பண்ணி அதுக்கு கீழே அது என்ன ஒரு ஆன்சர் சால்வ் பண்ணிருப்பீங்களா அத போட்டுக்கோங்க, மீ. சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் வாங்க, that man's father. ஓகே, சோ இப்போ that man's father அப்படின்னா that man அப்படிங்கிறது போட்டோல இருக்கிற ஆளு. ஓகே, போட்டோல இருக்கிற ஆளுடைய அப்பா நானா? புரியுதா? போட்டோல இருக்கிற ஆளோட அப்பா நானா? அப்ப இதுல பாருங்க, whose photograph was it? This is easy, right? Can anybody find out the answer? எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். Come on. You find it difficult? Hello. Myself. என்ன ஜோஷிமா? myself அப்படிங்கறது என்னவா ஆன்சர்? myself வராது, my son, அந்த சொல்லக்கூடிய மனுஷனுடைய சன். புரியுதா? அதாவது ஒண்ணு இல்லப்பா, இதுல பாருங்க, நம்ம வந்து என்ன சால்வ் பண்ணோம், மை ஃபாதர்ஸ் சன் அப்படிங்கிற அந்த பிரேஸுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். மை ஃபாதர் சன்ங்கிற பிரேஸ தூக்கிட்டு இதுல மீ போட்டுக்கோங்க, இஸ் மை செல்ஃப், அதெல்லாம் மீ போட்டுக்கோங்க. சரியா? இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சு பாருங்க, that
man's father is me. சரியா? அந்த மனுஷனோட அப்பா நான் தான். அப்ப அந்த மனுஷன் யாரு? அந்த மனுஷனோட அப்பா நான் தான் ஒருத்தர் சொல்றாருல, அவரோட பையன். அப்போ whose photograph was it அப்படின்னா அது யாரோட போட்டோ? அந்த மேனுடைய பையனோட போட்டோ. புரிஞ்சுதா? மத்தவங்களுக்கு ஏன் புரிஞ்சுதா? நம்ம இன்னொரு 2-3 சம்ஸ் பண்ணும்போது இட் வில் உங்களுக்கு புரியும். புரியலன்னா சொல்லுங்க, ஐ வில் அகைன் டீச். சரியா? இந்த சம் பாருங்க, இதுவும் போட்டோகிராஃப் சம் தான். ஏன்னா பாயிண்டிங் டுவர்ட்ஸ் a person in a photograph. போட்டோல ஒரு பர்சனை கையை காமிச்சு அஞ்சலி செட். அஞ்சலி ஒரு பொண்ணு. அஞ்சலி சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னா, he is the only son of the father of my sister's brother. சரியா? சரி, இப்ப பாருங்க, my sister's brother எனக்கு யாரு? என்னுடைய அக்கா. கரெக்ட். புரியுதா? அப்போ இதுல இந்த மை சிஸ்டர்ஸ் பிரதர் இருக்குல்ல, அத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு மை பிரதர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, now he is the only son of the father of my brother. அப்படி வரும். now you come to the previous, அந்த நம்ம சால்வ் பண்ணி வச்சதுக்கு முந்தின phrase வாங்க. father of my brother யாரு? எங்க அண்ணனோட அப்பா அப்படின்னா அவர் எனக்கு யாரு? அப்பா. அப்பா. சரியா? அப்போ இப்ப என்ன பண்ணணும், the father of my brother ன்னு நம்ம சால்வ் பண்ணி வச்சுக்கோல, அந்த the fatherல இருந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு my father ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, he is the only son of my father. இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்ப வந்து ஒன்லி சன், ஒன்லி டாட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வீட்டுக்கு ஒரு பிள்ளை அப்படின்னு கிடையாது. கேர்ள் சைல்டு அவங்க ஒருத்தங்க. பையங்க இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். புரியுதாப்பா? இப்ப இதுல பாருங்க, நம்ம சால்வ் பண்ணி வச்சதுல கடைசியா இந்த பெரிய சென்டென்ஸ் எப்படி ஷார்டன் பண்ணிருக்கோம்னா, he is the only son of my father. எங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு பையன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, இல்லாமலும் இருக்கலாம். இந்த சம்ல ரெண்டு கேர்ள்ஸ் இருக்காங்க. அஞ்சலி இஸ் a girl and அவ என்ன சொல்றா, என்னோட சிஸ்டரோட பிரதர். அப்ப she also have a sister. அப்ப மொத்தம் இவங்க வீட்டுல எத்தனை பேர்னா 3 siblings. புரியுதா? அதுல அந்த ஒரே ஒரு பையன். சரியா? இது ஒன்லி சைல்ட் ஆஃப் மை ஃபாதர் அப்படின்னா அது யார் தான்? she is the only child of my father. அது நான் தான். ஏன்னா my fatherன்னு நான் அட்ரஸ் பண்றேன். அப்ப அந்த ஷீங்கிறது நான் தான். இது டிஃபரன்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. சரியா? ஒன்லி சன், ஒன்லி டாட்டர்னு வந்ததுன்னா அவங்க ஒரே ஒரு பிள்ளை தான் அந்த வீட்டுல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சம்டைம்ஸ் அப்படி கூட அது கூட உண்மையா இருக்கும். ஆனா you should not come to that conclusion that they are the only kid in their home. சரியா? இது பாத்துக்கோங்க. சரி, இப்ப பாருங்க, நம்ம சம்முக்கு வரலாம். he is the only son of, அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் சைட் பண்ணி நம்ம my father போட்டுட்டோம். அப்போ he is the only son of my father அப்படின்னா how is that person related to அஞ்சலி? அந்த பர்சன் அஞ்சலிக்கு யாருன்னு கேட்டிருக்காங்க. எந்த பர்சன்? அந்த ஒன்லி சன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து அஞ்சலிக்கு யாரு? பிரதர். கரெக்ட், கரெக்ட். மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சதா? ஷிஜு, கனி அண்ட் ஜோஷிபா. ஓகே, சரி, இன்னொரு சம் பண்ணலாம். இது கூட நான் வந்து உங்களுக்கு கைட் பண்றேன். நெக்ஸ்ட் சம் நீங்களா பண்ணணும். சரியா? you see, pointing to a man, a woman said. இதுல எதெல்லாம் ரொம்ப முக்கியம்னா, யார பார்த்து சொல்றாங்க, யாரு சொல்றா, இதெல்லாம் முக்கியம். ஏன்னா மேன பாயிண்ட் பண்ணி he is my sibling அப்படின்னு சொன்னா அது வந்து அங்கிள் நமக்கு. இதே இது ஒரு உமனை பாயிண்ட் பண்ணி she is
மை சிப்ளிங்னு சொன்னா அது ஆண்ட். சரியா? சோ அது வந்து அதெல்லாம் பார்த்து. His mother is the only daughter of my mother. How is the woman related to the man? Find out. இப்போ இத வந்து ஒரு woman தான் சொல்றாங்க. Yes, Gokila. மேம் அந்த உமன் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும் போது ஹீஸ் த ஒன்லி டாட்டர் சொல்றாங்க. அப்ப அவங்கள பத்தி தான் அவங்க சொல்றாங்க. Okay. சோ ஷீஸ் டெல்லிங் என்ன சொல்றாங்கன்னா ஹிஸ் மதர் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர். அப்ப அவங்க வந்து அவங்க அம்மாக்கு ஒரே பையன், ஒரே பொண்ணு. சோ அந்த மேனுக்கு இவங்க வந்து மாம். கரெக்ட். You are right, Kokila. So பயங்கர ஸ்பீடு. சரியா? இந்த ஸ்பீடுல நீங்க பிளட் ரிலேஷன் வந்து சால்வ் பண்ணணும். This is the right speed. Okay? Yes. மத்தவங்களுக்கு புரிஞ்சுதா? இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றது ஒரு லேடி. சரியா? அவங்க என்ன சொல்றாங்க? ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர் அப்படின்னா எங்க அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. சரியா? அப்ப அது யாரு அப்படின்னா அது அந்த அம்மா தான். ஏன்னா அந்த லேடி தான் சொல்றாங்க. இதே இது இந்த மேல உள்ளத பாருங்க. பாயிண்டிங் டு a woman a man said அப்படின்னு வந்ததுன்னா என்ன வரும்? அப்படின்னா அந்த மேன் வந்து மேனுக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருக்காங்க. அவங்கதான் ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர். அந்த மேனுடைய மதருக்கு அப்படின்னு வரும். அவங்க வீட்டுல 2 பிள்ளைங்கன்னு அர்த்தம் வரும். சரியா? சோ இதுல அந்த உமன் தான் அது. சோ இதுல பாருங்க, his mother is the only daughter of my mother. அப்போ இதுல the only daughter of my mother strike out பண்ணிட்டு you can write me or myself. அப்போ his mother is me. அவங்க அம்மா நான் தான். புரியுதா? சரி. How is the woman related to the man அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ இதுல woman is the mother. இதே இது how is the man related to the woman கேட்டிருந்தாங்கன்னா what's the answer? Hello. Son. Okay, good. Sure. Now you are going to solve this. Yes, Kokila. மேம் மேனோட பொண்ணுதான் அந்த பொண்ணு. Okay. Any other possible answers? மேனோட பொண்ணுன்னா அந்த விப்புலோட பொண்ணாப்பா அது? மேம் இல்லன்னு நினைக்கிறேன், நான் மாத்தி சொல்லிட்டேன். சிஸ்டர். Yes, you are right. விப்புலுடைய சிஸ்டர் அது. சரியா? ஏன் அப்படின்னா இது வந்து my father's only son கிடையாது. இது my grandfather's only son. சரியா? So my grandfather's only son எங்க தாத்தாவோட ஒரே பையனுடைய பொண்ணு. ஓகே. So that is his sister. Okay. மத்தவங்களுக்குலாம் புரிஞ்சுதாப்பா?
ஒரு 2-3 சம் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். பட் ஒன்ஸ் இந்த டேஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் நான் ஸ்டாப்பா பண்ணிட்டே இருப்பீங்க. ஆல்தோ ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க பிளட் ரிலேஷன்ல, அப்படின்னாலும் பிளட் ரிலேஷன் கொஸ்டின் தாங்கப்பான்னு ரொம்ப ஆர்வமா பண்ணிட்டு இருப்பீங்க. புரிஞ்சுதா மத்தவங்களுக்கு? கனிக்கு புரிஞ்சுதா? கனி அடிச்சு ஓகே, சரி, இது கண்டுபிடிங்க பாப்போம். சோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ வில் கிவ் யூ மத்தது ஹோம்வொர்க் கொடுக்குறேன். நம்ம அதுக்கப்புறம் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அப்போசிஷன் போயிடலாம். இது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து சால்வ் பண்ணுங்க, சரியா? ஐ ஹாவ் நோ பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, அந்த ஐன்னு சொல்றாங்கன்னா அது யார் சொல்றாங்களோ அவங்கதான் ஒத்த பிள்ளை, சரியா? அவங்க வீட்டுல அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, தங்கச்சி கிடையாது, அக்கா கிடையாது. ஓகே, இப்ப பாருங்க. ஓகே, நீங்க சால்வ் பண்ணுங்க. ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் மினிட். யாருப்பா? அது ஹர்ஷோட போர்ட்ரேட்டா? நோ. அந்த ஹர்ஷோட சன் அந்த மாதிரியா? கரெக்ட், கரெக்ட் கனி, வெரி குட். மத்தபடி யாரும் கண்டுபிடிச்சீங்களா? இது வந்து ஹர்ஷோட சன், சரியா? ஓகே, கோகிலா கண்டுபிடிச்சீங்களா? வெரி குட். ஷிஜு கண்டுபிடிச்சீங்களா? இல்ல மேம், கண்டுபிடிக்கல. ஓகே, விஜய் சாந்தி, எது கஷ்டமா இருந்தது ஷிஜு உங்களுக்கு? மேம், எனக்கு மேல இருந்த ஹரீஷ் சொன்னதுன்னு போட்டு பார்த்தேன், கரெக்டா வர மாட்டேங்குது. நான் திருப்பி ஒர்க்கா கூட அந்த வீடியோ லெக்சரை பாக்குறேன், அப்ப எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, எதுவும் டவுட்ஸ்னா கேளுங்க, சரியா? ஓகே மேம். இதுல பாருங்க, லாஸ்ட் சென்டென்ஸ்ல லாஸ்ட்ல இருந்தா எப்பவுமே நம்ம சால்வ் பண்ணணும், சரியாப்பா? ஃபர்ஸ்ட்ல இருந்து சால்வ் பண்ணா நமக்கு வந்து டோட்டலி கன்ஃபியூஸ். எப்பவுமே நம்ம லாஸ்ட்ல இருந்தா சால்வ் பண்ணணும். அப்ப இதுல லாஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஐ ஹேவ் நோ பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ். அப்போ இவருதான் வீட்டுல ஒத்த பிள்ளை, சரியா? இப்ப அடுத்தது பாருங்க, மை ஃபாதர்ஸ் சன், அதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் பிரைஸ். எங்க அப்பாவோட பையன். இவருக்கு அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது. அப்ப எங்க அப்பாவோட பையனா யாரு? அத சொல்றவர் தான், சரியா? அப்போ இந்த மை ஃபாதர்ஸ் சன் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு மீ அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, மீன் எழுதிட்டோமா? இப்போ இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. His mother is the wife of me. அப்பனா யாரு? wife of meனா இவங்களுடைய ஒய்ஃப் தான் சொல்லியிருக்காங்க, சரியா? His motherனா அவனுடைய அம்மா. அவனுடைய அம்மா என்னுடைய மனைவி. அப்போ அந்த அவன் யாரு? என்னுடைய மனைவியோடைய பையன். எனக்கு யாரு? எனக்கும் பையன் தான். புரியுதா? இதுதான். சோ இட் இஸ் சிம்பிள். அப்ப யாருடைய பொர்ட்ரேட்ட ஹர்ஷ் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் பையனுடைய பொர்ட்ரேட்ட பார்த்துட்டு இருக்கான். ஓகே, சோ இன்னொன்னு நமக்கு மிஸ்லீட் ஆகும் என்னன்னா, அவனோட பையன் தானே, அப்ப லிட்டில் பாய், பாய் இல்லைன்னா கிட் அப்படிதான் போடணும். இதுல மேனன் கொடுத்துருக்காங்களே, மேனனுடைய நம்ம அப்படியே பெரிய அடல்ட் அப்படின்லாம் யோசிப்போம். எவ்வளவு வயசானாலும் நம்ம அம்மாக்கு நம்ம பிள்ளைங்க தானே. We are kids to our parents, சரியா? We are sons and daughters to our parents. அதனால அந்த ஒரு கன்ஃபியூஷனுக்கு இடம்
கொடுக்காதீங்க. சரியா? ஓகே, நான் ஐ வில் கிவ் யூ சம் கொஸ்டின்ஸ். அதை நீங்க ஹோம்ஒர்க் போட்டு பார்த்துட்டு யூ கேன் ஆல்சோ கமெண்ட் இன் சாட். ஓகே, வாட்ஸ்அப் குரூப்ல கூட சாட் பண்ணலாம். இதை ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சம்மையும் இந்த சம் வந்து லாஸ்ட் இயர் நெட்ல கேட்டது. இந்த ஓஎம்ஆருக்கு முன்னாடி ஒரு செட் எழுதுனாங்க தெரியுமா, சிபிடி எக்ஸாம், அதுல கேட்ட கொஸ்டின் இது. She is the daughter of the husband of the only daughter of the father of my brother-in-law. Who is this she to the man? ஓகே, கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின், ஆனா ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இது வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியாப்பா? சோ இது பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நான் அந்த ஸ்ட்ரைக் அவுட் எல்லாம் பண்ண சொல்றேன்ல, அப்படி பண்ணி அது வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா வேணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் டெல் மீ. யூ ஆர் கன்ஃபியூஸ்ட், யூ டெல் மீ. நான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியே வீடியோ ஒரு 5 minutes வீடியோ எடுத்து போடுறேன். சரியா? Shall we move on to the next topic?